அண்மைச் செய்தி. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விஜயிடம் சிபிஐ நடத்திய விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. காலை 11:30 மணியளவில் விஜயிடம் தொடங்கிய விசாரணை 3:15 மணி நேரத்திற்கு பின் நிறைவடைந்துள்ளது. கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் விஜயிடம் சிபிஐ நடத்திய விசாரணை நிறைவடைந்துள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விசாரணை என்பது விஜய் அவர்களிடம் நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த முதல் நாள் விசாரணை என்பது நிறைவடைந்திருக்கிறது. நாளைய தினமும் விசாரணை தொடர்கிறதா இல்லையா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் முதல் நாள் விசாரணை என்பது மிக விரைவாகவே நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான தகவலாக இருக்கிறது. ஏனென்றால் புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனாவாகட்டும், சிடிஆர் நிர்மல்குமார் ஆகட்டும், இதற்கு முன்பாக தாவேகா நிர்வாகிகளிடம் ஒரு நாளைக்கு காலையில் 10 மணி அல்லது 10:30க்கு விசாரணை தொடங்கினால் அவர்களிடம் மாலை 7 மணி வரை கூட விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக அவர்களிடம் 20-22 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் விஜய் அவர்களிடம் முதல் நாள் வெறும் 4 மணி நேரம் விசாரணை என்பதுதான் நடத்தப்பட்டிருக்கின்றது. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், விஜய் அவர்கள் முழு ஒத்துழைப்பு என்பதை வழங்கி இருக்கிறார் என்பதாக தகவல்கள் தான் சொல்லப்படுகின்றது. காலை சரியாக 11:30 மணிக்கு அவரிடம் விசாரணை தொடங்கிய உடனேயே அவர் முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருந்திருக்கிறார். அவரிடம் கொடுக்கப்பட்ட அந்த கொஸ்டினரி ஆன்சர்கள் அவை அனைத்தையுமே அவர் விரைவாகவும் பூர்த்தி செய்து கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் இன்றைய தினம் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை என்பது விரைவாக நிறைவடைந்திருக்கிறது என்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக 1 மணி நேரம் அவருக்கு உணவு இடைவேளை என்பது கொடுக்கப்பட்ட போதும் கூட அவர் அதை முழுமையாக பயன்படுத்தாமல் விரைவாக விசாரணைக்கு நடத்த வேண்டும், நான் முழுமையாக தயாராக இருக்கிறேன் என்பதாக சொல்லி இருக்கின்றார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ச்சியாக சில முக்கியமான கேள்விகளை எழுப்பிய போதும் அவர் அதற்கான விடைகளையும் அவர் தெளிவாக கொடுத்திருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 4 மணி நேர விசாரணை என்பது இன்றைய தினம் நடத்தப்பட்ட நிலையில் அவர் அதை முழுமையாக முடித்திருக்கின்றார். நாளைய தினமும் விசாரணை தொடர்கிறதா இல்லையா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நிரஞ்சன், இது குறித்தான விவரங்களை நீங்கள் தொடர்ந்து பகிரலாம்.